துரைமுருகன் அவர்களுடைய முக்கிய பலம் அவரோட அனுபவம், கட்சி அமைப்போட வலிமையும் தான். 50 ஆண்டுகளுக்கும் மேல அரசியல் அனுபவம் கொண்ட அவர் நிர்வாக திறனிலும் மக்கள் தொடர்பிலும் சிறந்து விளங்குறாரு. அவர் பல முறை அமைச்சரா பதவி வகிச்சிருக்காரு. இதனால அரசின் செயல்பாடுகள் குறித்து அவருக்கு ஆழ்ந்த புரிதல் இருக்கு. மேலும் திமுகவோட வலுவான அடித்தளமும் அவருக்கு ஆதரவா இருக்கு. ஆனா வயது மற்றும் தலைமுறை மாற்றம் போன்ற அம்சங்கள் இந்த முறை அவருக்கு சவாலா இருக்கலாம். இளைஞர்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறதால சமூக ஊடகங்கள் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றுது. புதிய கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் டிஜிட்டல் பிரச்சாரத்தை தீவிரமா பயன்படுத்துறாங்க. இது பாரம்பரிய தேர்தல் முறைகளை மாற்றிட்டு வருது. இதனால அனுபவம் கொண்ட தலைவர்களுக்கு கூட புதிய சவால்கள் உருவாகுது. இந்த சூழல்ல துரைமுருகன் அவர்கள் நேரடி மக்கள் சந்திப்புகள், கூட்டங்கள் மற்றும் கட்சி இயந்திரத்தின் மூலம் தன்னோட ஆதரவை நிலைநிறுத்த முயற்சி செய்யறாரு. காட்பாடி தொகுதியில இந்த முறை தேர்தல் அனுபவம் மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் மோதலா பார்க்கப்படுது. ஒருபுறம் நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்கள் இருக்காங்க, மறுபுறம் புதிய தலைமுறை அரசியல் மாற்றத்தை முன்வைக்கும் கட்சிகள் இருக்கு. இந்த மோதல் வாக்காளர்களுடைய முடிவை மிகவும் சிக்கலாக்கி இருக்கு. குறிப்பா வாக்கு பிளவு எந்த கட்சிக்கு சாதகமா அமையும் என்பது மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. மொத்தத்துல பார்க்கும்போது காட்பாடி தொகுதி 2026 தேர்தலில் தமிழ்நாட்டின் முக்கியமான போர்க்களங்கள்ல ஒன்றா மாறி இருக்கு. துரைமுருகன் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவாரா அல்லது புதிய அரசியல் மாற்றம் நிகழுமா என்பது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும். தேர்தல் முடிவு ஒரு தொகுதியோட வெற்றியை மட்டும் இல்லாம இந்த முறை தமிழ்நாட்டின் அரசியல் போக்கையும் தீர்மானிக்க கூடியதா இருக்கும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றுல ஒவ்வொரு தேர்தலும் தனித்துவமான முக்கியத்துவம் பெற்றதா இருக்கும்.